ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய லைசன்ஸை கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டோடு இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் வாகன பதிவு சான்றிதழுடன் ஆதார் முகவரி மொபைல் ஃபோன் எண் இணைப்பது கட்டாயமாக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சாரதி மற்றும் வாகன இணையதளத்தில் இடம்பெற்றுள்ள பெரும்பாலான டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் வாகன பதிவு சான்றிதழான ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 ஆண்டுகளுக்கு முன் பதிவு செய்யப்பட்டவையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பெரும்பாலானவற்றில் வந்து ஆதார் எண்களோ மொபைல் எண்களோ முழுமையாக இல்லை அப்படின்னும் இதனால் அவங்கள வந்து அடையாளம் காண்றது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வட்டார போக்குவரத்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சாலை பாதுகாப்பு தொடர்பான உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் லைசன்ஸ் மற்றும் ஆர்சி புத்தகம் வைத்திருப்பவர்கள் அவற்றில் உள்ள முகவரியை ஆதார் எண் மற்றும் மொபைல் ஃபோன் எண் அடிப்படையில் புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காங்க. அதாவது கட்டாயமாக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாலை விதிமுறைகளை மீறியதாக அனுப்பப்பட்ட மின்னணு சலான்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நிலுவையில் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் அபராதம் வசூலிக்கப்படாமல் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் வந்து இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து லைசன்ஸில் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லோரும் உங்களுடைய லைசன்ஸ் கூட ஆதாரை வந்து கம்பல்சரி வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.